ஸ்ரீ குருபியோ நமக. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று ஷடசீதி புண்ணிய காலம், புரட்டாசி மாத பிறப்பு. மேலும் மகாலயத்தில் வரும் விசேஷமான ஏகாதசி இணைந்த அற்புதமான நாள். இந்த ஏகாதசிக்கு இந்திரா ஏகாதசி என்று பெயர். இந்த தினத்தில் நாம் ஏகாதசி மகிமை தெரிந்து கொள்ளலாம். இதை கேட்பவர்க்கு வாஜ்பேயும் செய்த பலன் தருமாம். சகல பாபங்களையும் போக்கக்கூடியது. நாம் செய்த பாபங்களை மட்டுமல்ல, நமது முன்னோர்கள் செய்த பாபத்தையும் போக்கக்கூடிய மகிமை வாய்ந்தது. இதை நீங்கள் இந்த விரத கதை கேட்பதிலிருந்தே தெரிந்து கொள்ள முடியும். முக்தியடைய ஏகாதசியை விட சிறந்த விரதம் கிடையாது அப்படின்னு 18 புராணங்களும் சொல்கின்றன. அத்தகைய சிறப்பு வாய்ந்தது ஏகாதசி விரதம். பெருமாளுக்கு மிகவும் பிரியமான விரதமும் கூட. இன்று புரட்டாசி மாத பிறப்பு. இந்த தினத்தில் அனைவரும் வெங்கடவன் கதை படிக்க வேண்டும் சொல்லப்படுது. இதை கேட்பவரது சகல பாபங்களும் நீங்கும், நிச்சயம் மோட்சம் கிடைப்பது உறுதி என்னும் சொல்லப்படுறது. நாம பதிவுக்குள்ள போகலாம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்வதற்கு சங்கிரமணம் என்று பெயர். சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு பெயர்கிறார். இன்று இந்த தினத்தில் செய்யும் ஸ்நானதான ஹோம விரத பூஜை பாராயணங்கள் புராணங்கள் பிரவச்சனங்கள் கேட்பதெல்லாம் மகத்தான பலன் தரக்கூடியதாம். புரட்டாசி மாதம் மார்கழி எனும் தனுர் மாதம் பங்குனி மாதம் ஆணி மாத பிறப்பு. இது நான்கும் ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்லப்படுது. ஷடசீதி என்றால் 86. இந்த தினத்தில் செய்யும் எந்த நற்காரியத்துக்கும் அதை 86ஆல் பெருக்கிக் கொள்ள வேண்டுமாம். அதனால் இந்த தினத்தில் செய்யும் செயலுக்கு 86 மடங்கு புண்ணிய பலன் உண்டுன்னு சொல்லப்படுது. அதனால் இதை தவற விடாமல் இந்த தினத்தில் பெருமாளை வணங்குவது, இது போன்ற சத்து விஷயங்களை கேட்பது, விஷ்ணு ஆலயத்துக்கு செல்வது நற்பலன்களை கொடுக்கும். நாம இப்போ விரத கதை தெரிந்து கொள்ளலாம். தர்மராஜா யுதிஷ்டிர கிருஷ்ண பரமாத்மாவை பார்த்து இந்த அஸ்வின ஏகாதசி மகிமையை குறித்து கேட்கிறார். இந்த ஏகாதசிக்கு என்ன பெயர், அதன் சிறப்பு என்னன்னு சொல்லி கேட்கிறார். பகவான் சொல்றார், இந்த ஏகாதசிக்கு இந்திரா என்று பெயர். இது நல்ல தன தானிய சமிருத்தியை கொடுக்கக்கூடியது, புத்திர பௌத்திர பெயர் கொடுக்கக்கூடியது. இதனால மகா பாபங்களும் நீங்கும். முக்கியமாக தாங்கள் செய்த கர்ம பலனாக அதோ யோனி, அதாவது கீழான பிறவி எடுத்து அதனால கஷ்டப்படுபவர்கள், நரக யாதனைகள்லாம் அனுபவிப்பவர்கள் இருக்கா இல்லையா, மோசமான ஜென்மம் எடுத்தவர்கள், அப்பேற்பட்ட பித்ருக்களுக்கு நற்கதியை கொடுக்குமாம் இந்த ஏகாதசி. அதாவது பித்ருக்களை கரை சேர்க்கும், கை தூக்கி விடும் அப்படின்னு சொல்லப்படுறது. பாருங்கள், மகாலயத்துல வரக்கூடிய ஏகாதசி கூட பித்ருக்களுக்கு சுகத்தி தருவதாகவே அமைந்துள்ளது. இதற்கு ஒரு விரத கதையும் உள்ளது. அதை கேட்ட மாத்திரத்திலேயே வாஜ்பேயி யாகம் செய்த பலன் கிடைக்கும்னு சாக்ஷாத் கிருஷ்ண பரமாத்மாவே சொல்கிறார். நர்மதா நதி தீரத்துல மாகிஷ்மதின்னு ஒரு நகரம். அங்க இந்திரசேனன்ற மன்னன் நல்ல முறையில ஆட்சி செய்துன்னு வரான். தர்மத்துடன் நேர்மையோட பிரஜைகள்ல பரிபாலனம் செஞ்சுன்னு வரான். நல்ல தன தானிய சம்பத்துகளோட புத்திர பௌத்திரர்களோட நல்ல புகழோட சௌக்கியமா இருந்துருக்கான். அவன் பரம விஷ்ணு பக்தன். சதா விஷ்ணு நாமத்தையே, முக்தி கொடுக்கக்கூடிய கோவிந்த நாமத்தையே கோவிந்த கோவிந்த ஹரே முராரேன்னு சதா ஜபிச்சுன்னு வரான். நாரதர் இல்லாம எந்த ஒரு திருப்பமும் நாம புராணத்துல பார்க்கவே முடியாதே. இங்கேயும் அதேதான். அப்போ ஆகாசத்துல இருந்து ஒரு ஒளி வருது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, சாட்சாத் தேவரிஷி நாரதர் அங்க தோன்றுகிறார். அவர் பார்த்த உடனே எல்லாரும் எழுந்து அவருக்கு உபச்சாரங்கள் செஞ்சு அவரை வணங்கி வரவேற்றான் மன்னன். நாரதரும் அவரை பார்த்து, என்னப்பா சௌக்கியமா இருக்கியா அப்படின்னு சொல்லி குச்சலம் விசாரிக்கிறார். உங்களோட ஆசீர்வாதத்தினால இங்க எல்லாருமே சௌக்கியமா இருக்கிறோம் மன்னன் சொல்றான். இன்னைக்கு நான் யாகங்கள்லாம் அனுஷ்டானம் பண்ணேன், அதோட பலனாக தான் உங்களுடைய மகானுடைய தரிசனம் எனக்கு கிடைச்சிருக்கு. உங்களை பார்க்கக்கூடிய பேரும் நான் பெற்றேன். ஹே தேவரிஷே, என்ன நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணோம். நீங்க வந்ததோட காரணம் என்னன்னு சொல்லி கேட்கிறா. நாரதர் சொல்றார், அப்பா ராஜா, ஒரு வியப்பான காட்சியை நான் பார்த்தேன். அது ஒன் சம்பந்தப்பட்டது. நான் பிரம்மலோகத்துல இருந்து சமயமனை பட்டணம் என்ற யமலோகத்துக்கு போனேன். இவெல்லாம் திரிலோக சஞ்சாரி இல்லையா? அப்படி போகிற போது யம சபையில உன்னுடைய பிதாவை நான் பார்த்தேன். அந்த லோகத்தை விட்டுட்டு போக முடியாம அவர் அந்த இடத்திலேயே இருந்துட்டு இருக்கார். ஏதோ ஒரு குற்றத்தினால, ஏதோ ஒரு கர்ம தோஷத்தினால அவருக்கு அந்த உன்னத கதி கிடைக்காம இந்த யமலோகத்திலேயே இருந்துட்டு இருக்கார். அவர் கொஞ்சம் தனிமையில என்னை கூப்பிட்டு, நாரதரே, பூலோகத்துக்கு போய் நீங்க மகிஷ்மதி நகரத்துல என்னோட பிள்ளை இந்திரசேனன்ற ஆட்சி செஞ்சுருக்கா, அவரை பார்த்து நீங்க சொல்லணும் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்தினால உங்க பிதா யமலோகத்துல இருந்துட்டு இருக்கார். அவருக்கு இங்க இருக்கிறதுக்கு விருப்பமே இல்ல. அவருக்கு இந்த ஊர்வலோகம், புண்ணியலோகம், ஸ்வர்காதி லோகங்கள்லாம் போகணும்னு ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா ஸ்வயம் அவரால் இதை செய்ய முடியாது. அதனால அவர் அங்கேயே இருந்துட்டு இருக்கார். ஸ்தம்பனமாகி அந்த யமலோகத்துல இருந்து வருத்தத்துல இருந்து இருக்கார் அப்படின்னு இந்த வார்த்தைய உங்களுடைய அப்பா உங்கள்ட்ட சொல்லிட்டு வர சொன்னார். என் பிள்ளைகிட்ட போய் சொல்லி, அவனை நீ இந்த இந்திரா ஏகாதசி புண்ணியத்தை எனக்கு கொடுத்து என்ன ஸ்வர்க்கத்துக்கு மேலே ஏத்தி அனுப்ப சொல்லுங்கோ, என்ன உத்தாரணம் பண்ண சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி உங்க அப்பா என்கிட்ட இந்த வார்த்தையை சொன்னான். அதுக்காகத்தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ராஜாட்ட சொல்றார். இது பித்ருக்களை கரையேற்றக்கூடிய ஏகாதசியாக உள்ளது இல்லையா? அதற்காக பித்ருக்காரியம் செய்வோருக்கு மட்டுமே இது, மற்றவர்களுக்கு எல்லாம் இது இல்ல. பொதுவா ஏகாதசி விரதம் கடைப்போருக்கு எல்லாம் கிடையாது அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அதான பித்ருக்களை கரையேற்றுவதுன்றது விசேஷ பலனாக சொல்லப்படுது. இது பொதுவான எல்லோருக்கும் உண்டான ஏகாதசி
தான். விசேஷமாக பித்ருக்காரியம் செய்வோருக்கு முன்னோரை கரையேற்றும் விதமாக இது அமைந்துள்ளது. ஏகாதசி விரதம் இருந்தாலே பித்ருக்களுக்கு சுகத்தி கிடைக்கும்ன்றத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மகாலய பட்சத்துல ஏகாதசி தர்ப்பணம் செய்தாலே உயர்ந்த வேத பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த ராஜாவுக்கு சந்தேகம், இந்திரா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாரதர்கிட்ட கேட்கிறார். நாரதரும் இந்திரான்னு ஒரு விரதம், இந்த இந்திரா ஏகாதசி விரதம் இருக்கா, அதை அனுஷ்டானம் பண்ணி உன்னுடைய அப்பாவை நீ யமலோகத்துல இருந்து ஸ்வர்கலோகத்துக்கு ஏற்றி விடணும். பிள்ளை வளர்ற போது அப்பா பிள்ளைய பரிபாலனம் செய்யறார், பின் புத்திரன் அப்பாவை பரிபாலனம் செய்யணும், அந்த விரதத்தை நீ அனுஷ்டானம் செய் அப்படின்னு சொல்ல இந்திரசேன ராஜாவும் இது எந்த மாசத்துல எந்த திதியில வரும், எப்படி அனுஷ்டானம் பண்ணணும் சொல்லி கேட்க நாரதர் சொல்றார், அப்பா ஆஸ்வீனத்து கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி தான் இந்திரா ஏகாதசி, தசமியில இருந்து விரதம் ஆரம்பிக்கணும். அன்று ஒரு வேளைக்கு மட்டும் ஆகாரம் எடுத்துட்டு ஏகாதசி முழுவதும் விரதம் இருந்து அன்னைக்கு விசேஷமா விஷ்ணு பூஜை எல்லாம் செஞ்சு முழுவதும் ஜாகரணம் இருந்து ஹரி ஸ்மரணமாகவே இருக்கணும். மறுநாள் காலை துவாதசி அன்று குளித்து காலம்பர மகாலய தர்ப்பணங்கள் ஸ்ராத்தங்கள் எல்லாம் செஞ்சு பிராமண போஜனம் செய்து விஷ்ணு பூஜை எல்லாம் முடிச்சு இந்த ஏகாதசி விரதத்தை செய்யணும். அதனால உன்னுடைய அப்பா ஸ்வர்கலோகம் என்ன விஷ்ணு லோகத்துக்கே போவார்ப்பான்னு சொல்லி நாரதர் அங்கேருந்து மறைஞ்சுடுறார். அது போலவே அந்த ராஜா இந்திரா ஏகாதசியை அனுஷ்டானம் செய்தார். ராஜா மட்டுமல்ல, யதா ராஜா ததா பிரஜான்னு அந்த தேசத்துல உள்ள எல்லோருமே இணைந்து அந்த ஏகாதசியை அனுஷ்டானம் பண்ண. அப்போ அதை முடிக்கிற போது துவாதசி தினத்துல அங்க யாருமே எதிர்பார்க்காதது போல ஆகாயத்திலிருந்து பூமாரி பொழிந்ததாம். எல்லோரும் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த இந்திரா ஏகாதசி விரதத்தோட பெருமையினால விரத மகிமையினால ராஜாவோட அப்பா யமலோகமான சமயமணி பட்டணத்துல இருந்து கருடாரூடராக, அப்படின்னா என்ன அர்த்தம், இவர் ஒரு விமானத்துல ஏறி வைகுண்டத்துக்கு போல மாறா கருடாரூடராக காட்சி தந்தாராம். கருடன் மேல யாருனால போக முடியும், சாக்ஷாத் மகாவிஷ்ணுவால மட்டும்தானே போக முடியும் இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம், சாலோகம் சாரூபம் சாமீபம் சாயுஜ்யம்னு சொல்றா இல்லையா, அது போல விஷ்ணுவின் ஸ்வரூபமாகவே இவர் இருந்தாராம். அவருக்கு விஷ்ணு ஸ்வரூபமே கிடைச்சதான். விஷ்ணு ஸ்வரூபத்திலேயே தன்னுடைய இடத்துக்கு செல்றது போல விஷ்ணு லோகத்துக்கு போனாராமா, வைகுண்டத்துக்கு போனார் அந்த ராஜாவோட அப்பா. எல்லாரும் இத கண்ணால பார்த்தா இப்படி இவர் செஞ்ச ஏகாதசி புண்ணியம் அவருடைய தந்தையை கரை சேர்த்தது. அந்த ராஜ ரிஷின்னு அவர் சொல்லப்படுறது, அவர் எல்லாமே பகவானுக்காகவே அர்ப்பணித்து செய்தார். கர்ம யோகியான அந்த ராஜ ரிஷி ராஜ்யத்தை நல்ல முறையில பரிபாலனம் செஞ்சு பின் ராஜ்யத்தை தன்னுடைய புத்திரன்ட்ட கொடுத்துட்டோ அவருக்கும் புண்ணியலோகம் கிடைச்சுதான். இப்படி இந்திரா ஏகாதசி மகிமை சொல்லப்படுறது. யார் இந்த மகிமையை படிக்கிறாரோ கேட்கிறாரோ சொல்கிறாரோ அவர்களுக்கு சர்வ பாப்பங்களிலிருந்து விடுதலை உண்டா. வெறுமனே காதால கேட்பதால மட்டுமே இந்த லோகத்திலையும் இகலோகத்திலையும் சுகம் அனுபவிக்கலாமா, பின் அவர்களுக்கு விஷ்ணு லோகமும் உண்டு அப்படின்னு சொல்றது. இது எப்படி, வெறுமனே கேட்கறதுனாலேயே இந்த பலன் உண்டாம், அனுஷ்டானம் செய்தா அதுக்கு எவ்வளவு பலன் இல்லையா, முன்னோருக்கே வைகுண்ட பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுறது. நமக்கும் நன்மை, நம்முடைய முன்னோருக்கும் நற்கதி கொடுக்கக்கூடிய அற்புதமானது இந்த இந்திரா ஏகாதசி. அடுத்து இன்று புரட்டாசி மாத பிறப்புன்னு சொல்லி பார்த்தோம். புரட்டாசி மாதம்னாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம்ன்றது எல்லோருக்கும் தெரியும். குறிப்பா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தா சொல்லவே வேண்டாம், எல்லார் வீட்லயும் தளிகையும் கோவிந்தா கோவிந்தான்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கும். வருஷத்துல 12 மாசம் இருக்கிற போது புரட்டாசி மாதம் மட்டும் ஏன் பெருமாளுக்கு சிறப்பானது அப்படின்னா அதுக்கு ஒரு கதையும் இருக்கு. முன்னொரு காலத்துல தொண்டைமான்னு ஒரு மன்னன் வாழ்ந்துன்னு வந்தா. அவன் பெரிய விஷ்ணு பக்தன். தன்னோட அரண்மனையில தங்கத்தினால செய்த பெருமாள் விக்கிரகத்தை வச்சு தினந்தோறும் தங்க புஷ்பத்தினால வெள்ளி புஷ்பத்தினால விதவித வாசனை மலர்கள்னால பெருமாளை வழிபட்டு வருது மன்னனுடைய வழக்கமா இருந்தது. வழக்கம் போல ஒரு நாள் என்ன பண்ணா, காலம்பரை எழுந்து மன்னன் சுத்தமா குளிச்சுட்டு எப்பவும் போல பெருமாளோட விக்கிரகத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துட்டு தயாராக பூக்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்து பூஜை செய்ய ஆரம்பிச்சான். ஆனா மன்னன் எடுத்து இப்படி போடக்கூடிய பூக்கள்லாம் தங்க புஷ்பம் வெள்ளி புஷ்பங்கள்லாம் வாசனை மிகுந்த புஷ்பங்கள்லாம் திடீர்னு களிமண் பூக்களா மாறிடுத்த. மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாளோட பாதத்துல போடுறான் முதல் முறையா. ஆனா அந்த பூக்கள்லாம் களிமண் பூவா மாறுறது. சரி என்ன இப்படி ஆறுதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு 2வது முறையும் சோதிச்சு பாக்குறான். 2வது முறையும் தங்கம் வெள்ளி பூக்கள்லாம் களிமண் பூக்களாவே மாறுறது. மன்னனுக்கு ஒரே குழப்பம், என்ன செய்யறது, ஆரம்பிச்ச போதே நிறைவு செய்யணும் இல்லையா. அதனால பூஜைய ஒரு அரைக்குறை மனசோடையே நிறைவு செய்யறான். ஆனா மனசுலயோ ஏகப்பட்ட குழப்பம், தான் செஞ்ச பூஜையில ஏதானும் தவறு இருக்குமோ குறைகிற இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கேள்வி அவனோட மனசுல ஓடுறது. அன்னைக்கு நாள் முழுவதும் அவனுக்கு சரியாவே இல்ல, மனக்குழப்பம். அரைக்குறையாவே எல்லா வேலையும் செஞ்சுட்டு நாள் கடந்துடுறது. ராத்திரி தூங்க போற போது பெருமாளை வேண்டிக்கிறான், பா பகவானே என்னோட பூஜையில ஏதானும் குறை இருந்தா என்ன மன்னிச்சிடணும், என்னோட கனவுல வந்து நீங்க அதை தெரியப்படுத்தணும் நாராயணா பகவானேன்னு சொல்லிட்டு அவன் தூங்குறான். அவன பக்தனோட வேண்டுதலுக்கு ஏத்த மாதிரி பெருமாளும் அவனோட கனவுல தோண்டி, உன்னோட குழப்பத்துக்கு எல்லாம் விட தெரியணும்னா நீ நாளைக்கு பீமாவை போய் பாரு அப்படின்னு சொல்லி பெருமாள் சொல்லிட்டு மறைஞ்சிடுறார். மன்னனுக்கு தூக்கம் கலைஞ்சிடுறது. இந்த பீமா யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி அடுத்த குழப்பம்
மன்னனோட மனசுல. மறுநாள் காலம்புற சீக்கிரமே எழுந்துடுறான் மன்னன். தன்னோட வேலையாட்கள் அனுப்பி தன்னோட நாட்டுல பீமான்றது யாருன்னு சொல்லி விசாரிச்சுன்னு சொல்றான். பீமியா வாழக்கூடிய இடத்தையும் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுட்டுறான் மன்னன். இந்த பீமான்றவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன். குயவன்னாலே மண்பானை செய்பவர்கள் தானே, அவர்களை தானே குயவன் சொல்வார்கள். இந்த குயவனும் ஒரு பெரிய பெருமாள் பக்தன். ஆனா அந்த குயவன்னால வாசனை மிகுந்த பூக்கள்னால பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ண முடியல. அவனுக்கு நேரமோ அந்த வசதி எதுவுமே இல்ல. மனசார தினமும் நினைச்சுக்கிறான் பெருமாளை. நினைச்சு மனசுலயே வழிபாடு பண்றான் குயவன். குயவனை தூரத்துல நின்னு பார்க்கிறான் மன்னன். இந்த குயவன் பானை செஞ்சுட்டே இருக்கான். பானை செய்யறப்போ கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு சொல்லி நாமத்தை மனசுல உச்சரிச்சுட்டே வேலை செஞ்சுட்டு இருக்கான். அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னாடி பெருமாள் காட்சி தரார். பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அவன் கையில களிமண் தான் இருந்தது இல்லையா, அந்த களிமண்லயே பூக்கள் மாலை செஞ்சு அதை பெருமாளோட பாதத்துல போட்டு பெருமாளை வணங்குறான் அந்த குயவன். மன்னனுக்கு ஒண்ணுமே புரியல. நம்மளோ கோவில் கட்டி தங்கப்பூ என்ன, வெள்ளிப்பூ என்ன, விதவிதமான வாசனை மலர்கள் என்னன்னு அர்ச்சனை பண்ணா என்னோட கண்ணுக்கு பெருமாள் தரிசனமே கொடுக்கல. ஆனா சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தரார்னா அந்த குயவனோட பக்தியில எவ்வளவு உன்னதம் இருக்கணும். உண்மையான பக்தின்னா இதுதான் அப்படின்னு சொல்லி நினைச்சு பெருமிதம் அடைகிறான் மன்னன். அந்த மன்னனுக்கு அப்போதான் புரிஞ்சுது, பக்தின்றது இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல, நம்முடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனம், சுயநலமில்லாத வேண்டுதல் தான் உண்மையான பக்தி. அதை தான் பகவான் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு உணர்ந்து கொண்டான் மன்னன். இப்போ நாமும் தெரிந்து கொள்ளலாம், இறை வழிபாட்டுக்கு உண்மையான மனம், உண்மையான பக்தி தான் முக்கியம். ஜாதி, மதம், இனம், பணம், காசு இது எதுவுமே எதிர்பார்க்கவில்லை பகவான். உண்மையான பக்திக்கு தான் அருள் புரிகிறார் அப்படின்றது நாம் அறிய முடிகிறது. இன்று திருப்பதியில் மண்பாண்டங்களை சில நெய்வேத்தியங்களை பிரத்யேகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருவதை குறிப்பிடத்தக்க விஷயம். பெருமாள் தரிசனம் பெற்றார் இல்லையா குயவன், அன்றைய தினமே மோட்சமும் கிடைத்தது. இது நடந்தது ஒரு புரட்டாசி மாத சனிக்கிழமைன்னு சொல்லப்படுது. அதனால் புரட்டாசி மாதம் முழுவதுமே புரட்டாசி மாத சனிக்கிழமையில் யார் பெருமாளை நினைத்து பெருமாள் வழிபாடு செய்கிறார்களோ, அவர்களுக்கு கோவிந்தா கோவிந்தா என்ற கோவிந்த நாமத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு பாப விமோச்சனம் கிடைக்கும். கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கு மோட்சம் கிடைப்பது உறுதி அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த நன்னாளில் நாம் தாரித்யத்தை, துக்கத்தை போக்கும், தனதான்யத்தை, தேஜஸை கொடுக்கும், ரோகத்தை போக்கும், காரியத்தில் ஜெயம் கொடுக்கும் ஸ்ரீ வெங்கடேஷ துவாதசநாம ஸ்தோத்திரம் சொல்லலாம். ஸ்ரீ வெங்கடேஷ துவாதசநாம ஸ்தோத்திரம். அஸ்ய ஸ்ரீ வெங்கடேஷ துவாதசநாம ஸ்தோத்திர மகாமந்திரஸ்ய பிரம்மா ரிஷிகி அனுஷ்டுப் சந்தக ஸ்ரீ வெங்கடேஸ்வரோ தேவதா இஷ்டார்த்தே விநியோகக நாராயணோ ஜகநாதோ வாரிஜாசன வந்திதக ஸ்வாமி புஷ்கரிணி வாசி சங்க சக்கர கதாதரக பீதாம்பரதரோ தேவோ கருடாசன சோபிதக கந்தர்ப்ப கோட்டில லாவண்ய கமலாயதலோச்சனக இந்திராபதி கோவிந்த சந்திர சூரிய பிரபாகரக விஸ்வாத்மா விஸ்வலோகேஷோ ஜய ஸ்ரீ வெங்கடேஸ்வரக ஏதத்வாதச நாமானி த்ரிசந்தியம் யஃப் படேன்னரக தாரித்ர்ய துக்க நிர்முக்தோ தனதான்ய சம்ருத்திமான் ஜனவஷ்யம் ராஜவஷ்யம் சர்வ காமார்த்த சித்திதம் திவ்ய தேஜஸ் சமாப்னோதி தீர்க்கமாயுஷ்ச விந்ததி கிரகரோகாதிநாசம் ச காமிதார்த்த பலப்ரதம் इह जन्मनि सौख्यञ्च विष्णु सायुज्यमाप्नुयात् इति ब्रह्माण्डपुराणे ब्रह्मनारद संवादे श्री वेंकटेश द्वादश नाम स्तोत्रम् सम्पूर्णम्. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम्.